வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. இன்றைய நாள் 14-3-2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரம் தையர். சூரிய உதயம் 6:23. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 7:22 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:17 வரை. பூராடம் பின்பு உத்ராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:17 வரை. ரோகிணி பின்பு மிருகசிரேஷம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. ராசினியர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வேகமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். நினைத்த காரியம் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செலவுகள் அதிகமாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை செலவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ராசினியர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. நினைத்த காரியம் நிறைவேறும். முன்னேற்றமான நிலை ஏற்படும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி முன்னேற்றம் உண்டாகும். மிருகசிரேஷம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உதவிகள் கிடைக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் கிடைக்கும். யோசித்து செயல்படவும் தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூசம் லாபம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். முன்னேற்றம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும். பூசம் முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் நெருக்கம் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். உதவிகள் கிடைக்கும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் உதவிகள் கிடைக்கும். பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி
புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும், அனுபவங்கள் அதிகமாகும், தேகநலின் மாற்றங்கள் ஏற்படும், மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், எதிர்ப்புகள் விலகும், வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும், ஹஸ்தம் வளமான நாள், சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும், பொருள் வரவுகள் கூடும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும், பணியில் மேன்மைகள் உண்டாகும், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், தன்னம்பிக்கை கூடும், முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி மேன்மைகள் ஏற்படும், விசாகம் தன்னம்பிக்கை கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், பணியில் லாபமான நிலை உருவாகும், கௌரவங்கள் மேலோங்கும், சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும், மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும், ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும், அனுஷம் மாற்றங்கள் உண்டாகும், கேட்டை குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், ஆர்வம் உண்டாகும், பணியில் லாபமான நிலையும் முன்னேற்றமும் கூடும், ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும், முன்னேற்றமான நிலை ஏற்படும், யோசித்து செயல்படவும், புதுவிதமான அலைச்சல்கள் கிடைக்கும், அனுபவங்கள் அதிகமாகும், தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் ஆர்வம் ஏற்படும், புராணம் வளமான நாள், உத்திராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வேலை தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், போட்டி பொறாமைகள் விலகும், பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும், மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவோணம் வளமான நாள், அவிட்டம் சேமிப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும், நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், ஆர்வமான நிலை உருவாகும், தன்னம்பிக்கை மேலோங்கும், எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. உதவிகள் கிடைக்கும், நிம்மதியான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் வருமானம் கூடும், சதையும் நினைத்தது நிறைவேறும், பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், திறமைகள் அதிகமாகும், லாபகரமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும், முன்னேற்றம் உண்டாகும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள், பணியில் கௌரவங்கள் கூடும்,
வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். நன்மைகள் அதிகளவில் நடைபெறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி முன்னேற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி நன்மைகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.